ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். மகிழ்ச்சியான அமேன் குடும்பமாய் உங்கள் குடும்பம் இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்முடைய கிராஸ் டிவியில் அருமையான இந்த புரோகிராம் விசேஷமாக இந்த கர்த்தரை வார்த்தை வருகிறது. பார்க்கும்படி உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். பலர் பார்க்கிறீர்கள், பலர் ஜெபிக்கும்படி கேட்குறீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை அமேன் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாலும், ஸ்தோத்திரம், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னாலும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எங்களோடு ஆராதிக்க விரும்பினால், எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலன்னு சொன்னா நீங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க வர உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களுடைய திருச்சபையினுடைய ஆராதனை நேரம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிவில் வரும். எனவே பார்த்து எங்களோடு ஆராதனைக்கு பங்கு பெறுங்கள். உங்கள் வீடுகளில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும், ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போகாதவர்களாக இருந்தா உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார். இந்த நாளிலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். நம்மை பார்க்கிற ஒரு தேவன். கர்த்தருடைய கண்கள் என்கிற ஒரு சின்ன தலைப்பின் கீழாக நம்மை பார்க்கிற தேவனை குறித்து சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருமையான பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம எதையுமே கவலைப்படுறது இல்லை. நல்ல 3 வேளை சாப்பாடு, நல்ல சரீர ஆரோக்கியம், நல்ல பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது நம்ம அப்படி ரொட்டீனாக நம்மளுடைய வாழ்க்கையை போய்கிட்டே இருப்போம். ஒன்றுமே எதை குறித்துமே யாதை குறித்துமே கவலை இல்லாமல் போய்கிட்டே இருப்போம். ஆனால் சின்ன வியாதிகள் வரும்போது, நெருக்கமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த பிரச்சனை நம்ம வேதனையாய் மாற்றி விடுகிறது. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், வியாதி வரும்போது மரண பயம் வருகிறது. ஸ்தோத்திரம், கைவிடப்படும் போது கூட எதிர்காலத்தை குறித்தான கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுது. ஸ்தோத்திரம், நம்ம நேசிக்கிற நாட்கள் நம்மை விட்டு விலகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அல்லவா? ஸ்தோத்திரம், என்னை யாருமே விசாரிக்கலையே, ஸ்தோத்திரம், யாருமே எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்களே, யாருமே ஸ்தோத்திரம் எனக்கு அல்லேலூயா உதவிக்கு ஆள் இல்லையே. பிள்ளைகளே, இந்த காரியம் ஒருவேளை நாம் சொல்ற காரியம் உண்மையா இருந்தாலுமே நம்ம யாரும் விசாரிக்கணும், நம்ம ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம். ஆனா எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது அல்லவா? நல்ல யோசித்து பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், எங்கள் சபையில் ஒரு கூட்டம் நடத்தும் போது நீங்கள் விசுவாசிகள் வீடுகளில் நாங்கள் சபை கூட்டம் நடத்துவோம். அப்போ நான் சொல்லுவேன், வீடுகள் விசுவாச பிள்ளைகளே, வீடுகளில் ஜெப கூட்டம் வைக்கும் போது எல்லா வீடுகளுக்கும் நீங்களும் வாங்க. வந்தாதான் மற்றவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வருவாங்க. ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் ஒரு விசுவாசி வீட்டில் ஜெபம் வைக்கும் பொழுது பலர் பங்கு பெற முடியலை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு சொன்னாங்க, பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஜெபம் வச்சிருக்கிறேன், ஆனால் சிலர் தானே வந்திருக்காங்க, பலர் வரலையே. அப்போ நான் அந்த வார்த்தையை சொன்னேன், நீங்களும் மற்றவங்க வீட்டில் ஜெபம் நடத்தும்போது நீங்கள் வரணும். மற்றவங்க வீட்டுக்கு நீங்கள் வந்தால் தான் அவங்களுக்கும் வர ஆசையாக இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் மட்டும் அடுத்த வீட்டுக்கு வரலன்னா உங்கள் வீட்டுக்கு எப்படி வருவாங்க? உண்மைதானே? அருமையான பிள்ளைகள், நாம் எதை செய்கிறோமோ அதை நமக்கு திரும்பி ஸ்தோத்திரம் மக்கள் செய்கிறாங்க. இதை நிறைய பேர் புரிந்து கொள்ளலை. ஆண்டவருக்கு மகிமை. திருமண கார்டு கொடுப்பாங்க, ஆனால் சிலர் போவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு மட்டும் எல்லாரும் வரணும். அது என்ன நியாயம்? ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை இதை பார்க்க, நீ எத்தனை வியாதிஸ்தரை பார்த்து ஜெபம் பண்ண போனீங்க?
எத்தனை பேருக்கு பொருளாதார உதவி செஞ்சீங்க? எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணீங்க? எனக்கு ஆண்டு உதவி செய்யணும், எனக்கு அவங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினைக்கிறது உண்மை. அதே நேரத்தில் நான் செஞ்சிருக்கிறேனா? நான் எத்தனை பேருக்காக முள்ளங்கால ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? ஆலயத்தில் எத்தனை முறை போய் நான் கர்த்தரை ஆராய்ச்சி ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நான் பொருளாதார உதவி செஞ்சிருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நான் உதவியா இருந்திருக்கிறேன்? உதவி செய்யும் போது கர்த்தர் உதவி செய்கிற ஆட்களை நமக்காக எழுப்புகிறார். இது உண்மை. பிள்ளைகளே, ஒருவேளை நான் தனிமையோடு கூட இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நம்மை பார்க்கிற கண்களாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்கு ஆமென் மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நேரத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பார்த்ததான சில ஆட்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேயாள் ஆமென் ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரி செய்தார். பாருங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். கர்த்தர் கண்டு ஸ்தோத்திரம், கர்த்தர் கண்கள், கர்த்தர் கண் யார் மேல பட்டது? லேயாள் என்கிறதான யாக்கோபுடைய மனைவி மேல பட்டுச்சு. அவள் யார்? அற்பமா எண்ணப்பட்ட சகோதரி. கண்கள் கூச்ச பார்வை உள்ள கண்ணா இருந்திருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஒருவேளை கண்ணை சொருகி சொருகி ஒரு மாதிரி பார்த்தாங்களா, இல்ல கண்ணில் ஒருவேளை பூக்கள் மாதிரி அந்த காரியம் இருந்துச்சா ஸ்தோத்திரம் அப்படின்னு தெரியல. ஆனா கூச்ச பார்வை உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தாங்க. ஒரு ஸ்திரீ ஆமென். நம்ம சரத்திலேயே அழகான பகுதியில கண்ணு ஒண்ணு. லேயாளை கண்ணை பார்த்து ஸ்தோத்திரம் அற்பமாய் நினைக்கப்பட்டால் ஸ்தோத்திரம் அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ, உன் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கல ஸ்தோத்திரம், உன் பிள்ளைக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கல, நீ ஆலயத்துக்கு ஆண்டவர் தேடி போற, உனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுக்கல ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க அற்பமா நினைக்கப்படுறீங்களோ, உங்க சொந்தங்கள் மத்தியில, உங்கள் இனத்தார் மத்தியில, உங்க நண்பர்கள் மத்தியில, நீங்க வேலை செய்யற இடத்துல, ஒருவேளை உங்க ஆலயத்துல கூட நீங்க அற்பமா எண்ணப்படலாம். உங்க பொருளாதாரத்தை வச்சு கூட உங்களை அற்பமா எண்ணலாம். பிள்ளைகளே, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்கள் கண்டு அவள் அற்பமான காரியத்தை மாற்றி அவன் குழந்தை பிறக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு பெரிய நன்மையை லேயாளுக்கு தேவன் தந்தார். நேசித்து திருமணத்தை ராகேல் மலடியா இருந்தா ஸ்தோத்திரம். லேயாளோ அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நீங்க எந்த இடத்துல அற்பமா நினைக்கப்படுறீங்களோ, எந்த இடத்துல உங்களை ஜனங்கள் அற்பமா நினைக்கிறாங்களோ ஸ்தோத்திரம், அந்த இடத்துல உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். உன் குழந்தையில அற்பம் நினைக்கிறாங்களா, கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உனக்கு வீடு இல்ல பாரு, கர்த்தர் நிச்சயமா உனக்கு வீட்டை கொடுப்பார். சரியான வேலை இல்ல பாரு சொல்றாங்களா, அவங்க மத்தியில கர்த்தர் வேலையை கொடுப்பார். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள் மகளே, மகனே, ஆண்டவர் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அற்பமாய் நினைக்கப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்கள் கண்டது. கர்த்தர் கண்கள் கண்டது. எங்க சபைக்கு நான் ஏற்கனவே சாட்சியா சொல்லியிருக்கிறேன். எங்க சபைக்கு ஒரு சகோதரி 16 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அந்த கிராமமே அற்பமா நினைச்சது. 17வது வருஷத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை. அந்த ஊரே அந்த இடத்துல ஒரு ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஓ பிள்ளைகளே, அற்பமாய் நினைச்ச உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். இரண்டாவது பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுமாகின அவனை போல் ஒருவனும் இல்லை. சாத்தான் பார்வையில யோபு அற்பமாய் நினைக்கப்பட்டான். ஸ்தோத்திரம், அற்பமா பார்க்கிறான் சாத்தான். ஆண்டவர் வேலை அடிச்சிருக்கிறார்ல, ஆண்டவர் தொடட்டுமே ஆமென். சோதனை என்கிற களத்துல அவனை கொண்டு விடுகிறான். அருமையான பிள்ளைகளே, சோதனைகள் சில நேரத்தில் என் பாவத்தினால் எனக்கு வரும், என் சுயத்தினால் எனக்கு வரும், நான் ஆண்டவரை விட்டு விலகிறதுனால வரும், ஆலயத்தை விட்டு விலகிறதுனால வரும், ஊழியக்காரன் அற்பமா நினைக்கிறதுனால, ஊழியக்காரன் எதிராக நிற்கிறதுனால வரும். ஸ்தோத்திரம் ஆமென். ஆண்டவன் சாத்தானால கூட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். சாத்தானால யோபு சோதிக்கப்படுகிறார். ஆமென். சாத்தானால அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த யோபுவின் மேல கர்த்தருடைய கண்கள் இருந்தது. சாத்தானே சொல்றான், நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை அடைக்கலையோ? யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் தேடுற பிள்ளையே, நீங்க ஆலயத்துக்கு போவீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்களை சுற்றி வேலை அடைக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்ட வேலி என்ன வேலை தெரியுமா? அவர் தன் வசனத்தினால ஒரு மனுஷனை வேலை அடைக்கிறாரா. இந்த வசனம் உங்களை வேலை அடைக்கும். தெரியுமா உங்களுக்கு?
ரெண்டாவது, ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஆலயமே உங்களுக்கு வேலிதான் தெரியுமா? திராட்சை தோட்டம். நீங்க ஆலயத்துக்கு ஏன் ஆலயத்துக்கு வாங்க? ஆலயம் என்பது ஒரு பெரிய ஒரு தோட்டம், அது உங்களுக்கு பாதுகாப்பான இடம். அங்க ஒரு தேவ தோட்டக்காரர் இருக்கிறான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு எங்க சபையில அதிகாலை ஜெபத்துல எல்லா விசுவாசிகளுக்காக, ஒரு பேர் சொல்ல முடியாட்டாலும் டெய்லி எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், அமேன். பிள்ளைகளை ஏன் தோட்டக்காரங்க விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது விசுவாசிகள் பாதுகாக்கப்படுறாங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு சபை, ஒரு தோட்டம், ஒரு பாதுகாப்பு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உங்களுக்கு தெரியுமா? ஊழியக்காரன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புக்கு தெரியுமா? தேவனுடைய தேவ தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தெரியுமா? பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நல்ல வேலியினால கர்த்தர் வேலையடைத்து வைக்கிறார். ஆனா சாத்தான் கண்கள் யோபு மேல அற்பமாய் பார்த்தது எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும், என் ஆண்டவர் சோதனையை அனுமதித்தாலும் அவன் தப்பித்து கொள்ளத்தக்காக போக்கை உண்டு பண்ணினார். அமேன். ஒருவேளை சோதிக்கப்படுறீங்களோ, சோதனையை பார்த்து பலர் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ? 3 நண்பர்களே பாருங்க அற்பமா தான் நினைச்சாங்க. யோபு நீ பாவம் அப்படி செஞ்சு எப்படி செஞ்சாரு சொன்னாங்கல்ல, அற்பமா நினைச்சாங்க. சோதிக்கப்படும் பொழுது பலர் உங்களை அற்பமா நினைக்கலாம். ஸ்தோத்திரம், உனக்கு வேணும், நீ அப்படி பண்ணலாம், நீ செய்யாமலே சொல்லுவாங்க. பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலாவது சொன்னேன், அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தருடைய கண்கள் கண்டது, அங்க ஒரு அற்புதம் செய்தார். இரண்டாவது, சோதிக்கப்பட்ட யோபுவை கர்த்தர் கண்கள் கண்டது, அங்கே தேவன் அற்புதம் செய்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம், ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததியையும் மிகுந்த அழுகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்ததி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். அதற்கு எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. இங்க அழுதுகிட்டு இருக்க ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்குது, ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். ஸ்தோத்திரம், ஆட்கள் எல்லாம் நகைக்கார அற்பமா பார்க்கிறாங்க. பிள்ளைகளே, மூன்றாவது, உங்கள் அழுகையை பார்க்கிற தேவன், அற்பமான காரியத்தை பார்க்கிற தேவன், நீங்க சோதிக்கப்படுறத பார்க்கிற தேவன், நீங்க அழுகையை பார்க்கிறது இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிறது. இதெல்லாம் அற்பமா நினைக்கப்படுறீங்களோ, நீ அழுதுகிட்டு இருக்கும்போது உனக்கு தேவைதான், நீ அழு. ஸ்தோத்திரம் சொல்றாங்களோ, உன் அழுகையை பார்க்கிற தேவன். பாருங்க, ஸ்தோத்திரம், அதே அதிகாரம் மார்க் 6:48, அதையும் நான் வாசித்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன். 6:48, அப்பொழுது கமேன் காட்சி அவர்களுக்கு எதிரானபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறத வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ஸ்தோத்திரம், வருத்தப்படுகிறதை கண்டார். ஸ்தோத்திரம், பிள்ளைகளே, அற்பமா எண்ணப்படுகிறதை கண்டு அற்புதம் செய்தார். சோதிக்கப்பட்டதை கண்டு அற்புதம் செய்தார். ஆமென். அழுகிறதை கண்டு அற்புதம் செய்தார். ஆமென். வருத்தத்தை கண்டு தேவன் அற்புதம் செய்தார். இந்த 4 காரியத்துல நீங்க எந்த காரியத்தோட இருக்கிறீங்க? அன்பு பிள்ளைகளே, அற்பமா நினைக்கப்படுறீங்களோ, சோதிக்கப்படுறீங்களோ, வருத்தப்படுறீங்களோ, அழுதுகிட்டு இருக்கீங்களோ, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து தான் போகும். பிள்ளைகள்லாம் வராமலாம் இருக்க போறது இல்லை. சில காரியங்கள் நம்ம விட்டு மாறப்போறது இல்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துதான் போகும். நம்ம அதெல்லாம் தடுத்தாலும் முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதுக்கு, பவுல் அந்த பிரச்சனை மாற்றுங்கன்னு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பவுலே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனம் மாறாதுப்பா, என் கிருபை தாங்கும். சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறையாமல் கூட இருக்கலாம். சில சோதனைகள் மறையாமல் கூட, ஆனாலும் கிருபை மேல கிருபை தருகிற ஆண்டவர். இன்னைக்கு சொல்லுகிறேன், உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ அற்பமா நினைக்கிறாயோ, அதில் ஒரு அற்புதம் செய்வார். நீ வருத்தப்படுகிறாயோ, அந்த வருத்தத்தை நீக்கி உனக்கு அற்புதம் செய்வார். நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, உன் அழுகையை சந்தோஷமா மாற்றி அற்புதம் செய்வார். நீ சோதிக்கப்படுகிறாயோ, உன் சோதனையை மாற்றி உனக்கு அற்புதம் செய்வார். தேவனே, உம்மையே நம்பி இருக்கிறேன். யோபு ஸ்தோத்திரம் செலுத்தினார். சீஷர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருந்தாங்க. யவீர் அந்த மனுஷன் ஆண்டவர் வார்த்தையை நம்பினான்.
ஸ்தோத்திரம். பிள்ளைகளை, நீங்களும் நம்பிக்கையோடு கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருங்க. இந்த 4 பிரச்சனை இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன். ஜெபிக்கட்டா? இருக்கிறதுல கண்களை மூடி, ஆமென். அப்பா, நான் அற்பமா நினைக்கப்படுறேன்ப்பா, நான் அழுதுகிட்டு இருக்கேன்ப்பா, நான் வருத்தப்பட்டு இருக்கேன்ப்பா, ஆண்டவரே நான் சோதிக்கப்படுறேன்ப்பா, ஆண்டவரே பாருங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் மனிதர்கள் பார்க்க வேண்டாம் பிள்ளைகளே, கர்த்தர் பார்க்கட்டும். கர்த்தர் பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் பார்த்தால் ஒரு அதிசயம் உண்டாகும். அன்பு பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுப்பா. எங்களை பார்க்கிற ஒரு தேவன் நீங்க அப்பா. அந்த பிள்ளைகள் அற்பமாய் நினைக்கப்படுகிறத பாருங்கப்பா, வருத்தப்படுகிறத பாருங்கப்பா, சோதிக்கப்படுகிறத பாருங்கப்பா, அழுது கொண்டிருக்கிறத பாருங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அதுக்கு ஏற்ற பலனை தேவன் கட்டளை வேண்டும்படியாக செபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை சொஸ்தப்படுத்துங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளை ஒவ்வொரு தேவையை சந்திங்க. இந்த சமாதானத்தின் நேரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், அற்பங்கள் மாறட்டும், சோதனைகள் நீங்கட்டும், அழுகை களிப்பாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் செய்ததுக்காய் நன்றி. இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.